இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். பிரியமானவர்களே, இதோ தாழ்மையுள்ளவன் கனமடைகிறான், இரக்கம் பெறுகிறான். அகந்தையுள்ளவன் அந்த அகந்தையே அவனை தாழ்த்தும். இந்த பூமியிலே பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதோ தாழ்மையுள்ளவன் இரக்கம் பெறுகிறான். எவன் ஒருவன் தான் பெரியவன், மற்றவரெல்லாம் எனக்கு கீழ் என்றும் மற்றவர்களை உதாசனப்படுத்தி கொண்டும் இதோ அகந்தையோடு கூடவும் இருமாப்போடு கூடவும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்வத்தோடு கூடவும் இருக்கிறானோ, அவன் கர்வமே, அவன் அகந்தையே அவனை ஒரு நாள் தாழ்த்தும். அப்பொழுது அவன் கனவீனமடைவான். இதோ மனத்தாழ்மையோடு கூட அன்போடு கூடவும் அநேகரிடத்தில் நேசிக்கிறவர்களாகவும் அநேகருக்கு உதவி செய்யும்படியாகவும் இதோ தன்னிடத்திலே அநேகம் இருந்தும் தாழ்மையோடு கூட ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் கனமடைவான். ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவனை உயர்த்துவார். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவனோடு கூட கர்த்தர் இணக்கமாயிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். நீங்கள் எப்படி எளிமையுள்ளவர்களாய் இருந்து இதோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்று கொள்ளுவீர்கள். எப்படிப்பட்டவர்களோடு கூட தேவன் இருந்து அவர்களை உயர்த்துவார். ஆமேன்.